மலைப்பகுதிகளில் இயற்கையாக வளரும் ஒரு வித்தியாசமான கிழங்கை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கொல்லிமலை போன்ற மலைப்பகுதிகளில் காணப்படும் முடவாட்டுக்கால் கிழங்கு பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு தாவர பகுதி. முடவாட்டுக்கால் கிழங்கு பொதுவாக மலைப்பகுதிகளில், குறிப்பாக ஈரப்பதம் மற்றும் இயற்கையான சூழல் உள்ள இடங்களில் வளர்வதாக கூறப்படுகிறது. மண்ணுக்குள் இருக்கும் கிழங்குதான் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. மலைவாழ் மக்கள் மற்றும் பாரம்பரிய மூலிகை அறிவில் இந்த கிழங்கிற்கு ஒரு தனி இடம் இருப்பதாக கருதப்படுகிறது. பாரம்பரிய பயன்பாட்டில் முடவாட்டுக்கால் கிழங்கு உடல் வலி மற்றும் மூட்டு அசௌகரியம் போன்றவற்றுக்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கை, கால் மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் வலி அல்லது இறுக்கத்திற்கு வெளிப்புறமாக பயன்படுத்தும் வழக்கங்கள் சில பகுதிகளில் காணப்படுகின்றன. சில பாரம்பரிய முறைகளில் கிழங்கைச் சுத்தம் செய்து, அரைத்து அல்லது குறிப்பிட்ட முறையில் தயாரித்து பயன்படுத்துகின்றனர். மேலும், உடலுக்கு வலிமை தரும் மூலிகையாகவும் சில நாட்டுப்புற மருத்துவ முறைகளில் இதற்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. முதலில் தாவரத்தை துல்லியமாக அடையாளம் காண வேண்டும். பின்னர் பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் முறையை நன்கு அறிந்த நிபுணரின் ஆலோசனையுடன் மட்டுமே பயன்படுத்துவது சிறந்தது. எச்சரிக்கை: முக்கிய முன்னெச்சரிக்கை: கர்ப்பிணிகள், குழந்தைகள், முதியவர்கள் அல்லது ஏற்கனவே மருந்துகள் எடுத்துக் கொள்பவர்கள் எந்த மூலிகையையும் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் பயன்படுத்த வேண்டாம். உடலில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். மூலிகை முடிவு: மலைகளில் கிடைக்கும் ஒவ்வொரு மூலிகைக்கும் பின்னாலும் தலைமுறைகளாக வந்த பாரம்பரிய அறிவு இருக்கிறது. முடவாட்டுக்கால் கிழங்கு பற்றி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை அறிய, நமது நலம் நம் கையில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.